ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான 1 pot சாம்பார் சாதம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இப்போ வாங்க எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் அரை சுண்டுக்கு கொஞ்சம் கம்மியாக துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். நீங்கள் டம்ளர் யூஸ் பண்ணால் இதே மெஷர்மெண்ட்டை அதில் அப்படியே சேமாக எடுத்துக்கோங்க. அதே சுண்டுலையே ஒரு சுண்டு அரிசி எடுத்துக்கிறேன். நார்மலாக நீங்கள் குக்கிங்க்கு என்ன ரைஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதை எடுத்துக்கோங்க. ஒரு சுண்டு எடுத்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் இப்போ நல்லா வாஷ் பண்ணி எடுத்துப்போம். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்ட பிறகு இதில் 5 டம்ளர் தண்ணி ஊற்றுவோம். நான் ஒரு சுண்டு ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். அப்போ தான் உங்களுக்கு சாம்பார் சாதம் நல்லாயிருக்கும். லைட்டாக கொஞ்சம் குழஞ்ச மாதிரியும், ஆனால் ரைஸ்லாம் ரொம்ப குழஞ்சிருக்காது, ஆனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போது இதிலேயே இதுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸு என்னென்ன மசாலா ஆட் பண்ணுமோ எல்லாத்தையும் இதிலே ஆட் பண்ணிடுவோம். 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, 2 பச்சை மிளகா, 3 பூண்டு, 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் பாப்பாவும் இதே சாப்பிடுவான், அதனால் அவள் காரம் அதிகமாக இருந்தால் சாப்பிட மாட்டா, அதனால் கம்மியாக போடுறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். வெங்காயம் 1.5 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் போடுறேன். பீன்ஸ், கேரட் 2 கேரட் எடுத்துக்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் உங்களுக்கு விருப்பப்பட்டதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதில் சௌ கூட போட்டுக்கலாம். முருங்கைக்காய், தக்காளி, 1 தக்காளி போட்டிருக்கேன். 2 முருங்கைக்காய், மீடியம் சைஸ் முருங்கைக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கரில் விசில் வச்சுருவோம். மூணு விசில் வந்தோடனே ஓப்பன் பண்ணிட்டேன். நீங்கள் விசில் போடுறதுக்கு முன்னாடியே மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டு தான் வச்சேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் இது கொஞ்சம் கெட்டியாயிரும், கொஞ்சம் ஆறணுன்னே. ஸோ எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். பசங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு அப்பளம் மட்டும் இருந்தாலே போதும் தொட்டுக்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சோண்டு நெய் விட்டுப்போம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம், குயிக்காக ரெடி பண்ணிடலாம். எல்லா வெஜிடபிள்ஸ்லேயும் ஒரு 1-2 தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.